ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ வாங்க நம்ம மோட்டோ எட்ஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா எட்ஜுன்னு எழுதியிருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு புக்லெட் தராங்க, ஃபோனை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது, டிபியூ டிரான்ஸ்பரண்ட் கேஸு. அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜுக்கான ஃபோன் இருக்குது. சைடில் வச்சு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் வச்சுக்கிற டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், வாரண்டி கார்டு அதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் இருக்குது. இயர் டிப்ஸும் தராங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸில். மோட்டரில் இயர்ஃபோன் தராங்க, நல்லா பிராண்டட் மோட்டரில் இயர்ஃபோன்ஸு. சரி இதெல்லாம் சைடில் வச்சு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB to Type-C சார்ஜிங் கேபிள் தராங்க, USB to Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் தராங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், 18 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ராப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் ராப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ராப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்த்துருவோம். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, எதுவுமே இல்லை லெஃப்ட் சைடில். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் பட்டன் தராங்க. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் தராங்க. அதுக்கப்புறம் சிம் போடுற மாதிரி தராங்க. இங்கே வந்து ஹைட்ரேட் சிம் ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர்களே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.7 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே தராங்க. கார்னி கோல்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோடு தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் டாப்பில் லெஃப்ட் சைடில் ஒரு பஞ்சோல் இருக்குது பாருங்கள், அதுதாங்க செல்ஃபி கேமரா. 25 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.0 அப்பாச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் மோட்டோரோலாவோட M சிம்பிள் தந்திருக்காங்க. மேலே கேமரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக 4 கேமரா தந்திருக்காங்க, குவாட் கேமரா செட்டப்பு. அது பக்கத்தில் ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா தந்திருக்காங்க, f1.8 அப்பாச்சரில். 8 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா தந்திருக்காங்க, f2.4 அப்பாச்சரில். 2x ஆப்டிக்கல் ஜூமோட தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா தந்திருக்காங்க, f2.2 அப்பாச்சரில். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சார் இருக்குது, அதில் வந்து டாப் 3Dன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸரை பார்த்துருவோம். ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 OS தந்திருக்காங்க. சிப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765க்கான ஒரு சிப்செட் தந்திருக்காங்க. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரினோ 620க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 188 கிராம் வெயிட்டு. எத்தனை பேருக்கு இந்த ஃபோனை பிடிச்சிருக்குன்னு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க, அது எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை ஜிபி ரேம், என்ன வேரியண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸாக, எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ எட்ஜ் ப்ளஸ்க்கான அந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மோட்டோ எட்ஜ் ப்ளஸ் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோ.